ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இன்றைக்கி டுடே டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அது கூட நம்ம பூரிக்கு வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு ஸ்ருதிக்கு ரொட்டியும் பாஜியும் வச்சு தனித்தனியாக அப்படியே கொடுத்துட்டேன். ஆனால் அது ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையன் வச்சு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரி கொடுங்க. உருளைக்கிழங்கு கிரேவியை அந்த ரொட்டி மேலே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே சீஸ் போட்டுட்டு, இப்போ சாஸ் போட மறந்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு, ஆனால் அவனுக்கு ஸ்வீட் சாஸ் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் காய்கறி எல்லாம் அது போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு மசாலாவே சூப்பராக நல்லா அழகாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி அவனுக்கு டிஃபன் கொடுத்தாச்சு, பொண்ணுக்கும் கொடுத்தாச்சு, காலேஜுக்கும் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லன்ச் வந்துட்டு ரைஸு பாவைக்காய் போட்டு குழம்பு, அது கூட சாப்பிட்றதுக்கு நம்ம ஓணம் எரிசரி பண்ணியிருக்கிறேன். அந்த சிகப்பு கலர் பயிறு வச்சு சிகப்பு கலரு ரெட் கலரு பூசணிக்காய் வச்சு நம்ம யூஷுவல் தேங்காய் மசாலா போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து சூப்பராக இருக்குது. எனக்கு 2 பொண்ணுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பண்ணியிருக்கேன். பாவைக்காய் வந்து சாப்பிடாதது கொஞ்சம் பாவைக்காய் மட்டும் எடுத்துகிட்டு அது சாப்பிடு. ஈவினிங்கில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு இருந்தது. அந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா பட்ரு போட்டு ரோஸ்ட் பண்ணி நல்ல அழகான ஒரு மசாலா தோசை, அது கூட சாம்பார் வச்சேன்.